ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாத ஹீரோயின் மேலே நம்ம ஹீரோக்கு காதல் வருது. ஆனால் அதுக்கப்புறமா சின்ன வயசுல அவனை விட்டு தொலைஞ்சு போன அவனோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு அப்படின்னு தெரியும் போது இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அவளுக்கு கண்ணு தெரியாது. அவளை ஒரு கிழமை என்ன பண்றான்னா பிடிச்சி வச்சு, நீ எனக்கு தான் அவங்க அம்மா அப்பா உன்னை வித்துட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளும் முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சு பாக்குறான். ஆனா இந்த கிழமை விடுற மாதிரி இல்லை. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ கொண்டையில குத்தி வச்சிருக்க ஊசியை எடுத்து நறுக்குன்னு அவனை குத்தி விட்டுறா. பாவங்க, என்ன பண்ண முடியும்? இவளுக்கு வேற கண்ணு தெரியாது இல்லையா? அவ கஷ்டப்பட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு ஓடுறா. இவன் விடுற மாதிரி இல்ல. நீ எங்க போனாலும் சரிடி, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே போறான். இப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஏதோ ஒரு சைட் பாக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வரா இல்லையா? அவ ஓடி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலதான் விழறா. ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா, இவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு புடிச்சு அவளை ஒரு தள்ளிடுறான் கீழே. அவளுக்கு கண்ணு தெரியல அப்படின்ற விஷயம் கூட ஹீரோக்கு தெரியல. ஓடி வந்துட்டா, நீ தப்பிச்சிடலான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழமை வேற துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். இதுக்கு மேலே ஹீரோ சும்மாவே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி இவனை ஹீரோன்னு சொல்ல முடியும்? அதனால எட்டி ரெண்டு எத்துறான். இந்த பொண்ணை பத்திரமா கார்ல உட்கார வை அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட நம்ம ஹீரோயினை அனுப்பி வச்சிடறான். ஏண்டா, உன் வயசு என்ன, அவ சைஸ் என்ன? உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்ப? இதை பாருங்கடா, அவனுக்கு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்றான். அவனோட ஆளுங்களும் ஓகே பாஸ், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ரெடி ஆயிடுறானுங்க. உன்னை எங்கம்மா நான் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, இல்லை எனக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் மேலே ஹீரோக்கு இன்னமும் முழுசாக நம்பிக்கை வரல. இவ கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே ஏமாத்துறாளோ அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 20 வருஷமா ஹீரோவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஊர் ஊரா போயிட்டு அங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்த பொண்ணு கண்டிப்பாக உங்களோட தங்கச்சி கிடையாது சார், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டோம், அது எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்கிறான். அதுக்கப்புறம் செக்ரட்டரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, அவளுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்குமே அதே மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு, ஏன்னு தெரியல அப்படின்னும் போது, சரி சார் அப்படின்னா நான் போய் உடனே அந்த பொண்ணு இங்கேருந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நானே போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, உடனே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் இருக்க ரூம்குள்ளே போகிறான். போன உடனே ஹீரோயின் ஹீரோ தான் வரான் அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சிட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. நான் தான் சவுண்டே கொடுக்காம தானே வந்தேன், எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னும் போது, நீங்கள் தான் எந்நேரமும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள் உள்ளே வரும்போதே சிகரெட் ஸ்மெல் தான் அடிக்குது அப்படின்னு சொல்கிறா. ஓ, அதை வச்சு தான் நீ கண்டுபிடிச்சியா? இல்லை நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். உங்ககிட்ட நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதே இல்லை, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் உன்னை அம்புட்டு நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கு உடனே ஹீரோயின், உங்களோட பர்சனல் லைஃப் என்ன அப்படின்றத பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. செம்ம கடுப்பான ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கத்தியை எடுத்து குத்துறதுக்கு போகிறான். ஆனால் ஹீரோயின் கத்தியை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு கத்தி கையில் இருக்குன்றது தெரியவே இல்லை. அவளுக்கு உண்மையாகவே கண்ணு தெரியல அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். நீங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? நீங்கள் பாக்ஸிங் எதனா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா என்ன? நீங்கள் சாதாரணமாக என் கழுத்தை தொட்டதே எனக்கு கழுத்தை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு, உங்கள் கை ரொம்ப ஹார்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அவன் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றது கூட அவளுக்கு தோணலை. ஏமா, என்னை பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையா? நான் எதனா உன்னை பண்ணிடுவேன்னு தோணலையா அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் தான் அந்த மிருகத்துக்கிட்ட என்னை காப்பாற்றிருக்கீங்க, அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி நீங்கள் எதனா என்ன பண்ணுவீங்களா என்ன? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஐயையோ, எந்த பொண்ணு டம்மி தான் போல, இவ்வளோ தான் நம்ம ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதே நேரத்துக்கு மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. செக்ரட்டரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தில் இருக்கானா இல்லையா, அவன் எந்த பொண்ணு கூடனா பழகுறானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், தெரு முனையில் பொண்ணு அவங்க பையன் பக்கத்து ஊருக்கே ஓடி
போயிடுவாரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். டேய், என்னதான் இருந்தாலும் என் பையனை நீ இவ்வளோலாம் கலாய்க்க கூடாது. நேற்று நைட்டு காரில் ஒரு பொண்ணு வந்து இறங்கினாலே நான் பார்த்தனே அப்படின்னு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது என்ன உண்மைதான். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே இல்லை உங்கள் பையன். அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்படியா, உண்மையாவா? அப்போனா அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தங்கினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ரூம்லலாம் தங்கலை, ஆனால் அவர் கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பொண்ணுங்க விஷயத்தில் என் பையன் கொஞ்சம் வீக்குடா, எப்படின்னா நம்ம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே மேடம், நான் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுற பாருங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அதாவது பொண்ணுங்களை காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போகணும், ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகணும், கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லலான்னு இவங்க லேட் பண்ணிடுறாங்களா. அதுக்குள்ளே பார்த்தா அவன் வந்துட்டு அரைகுறையாக கேட்டுக்கிட்டு ஓடிடுறான் அங்கேருந்து. டேய், எங்கடா போன, வாமா மின்னல் கணக்காக ஓடுறியேடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமியாராக இருக்க ஓனரை எப்படியாவது சம்சாரியாக ஆக்கியே ஆகணும் இன்னைக்கு. அதுக்கான சரியான பிளான் அம்மா கொடுத்துட்டாங்க, அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வேற ரொம்ப ஆர்வமாக இருக்கான். என்ன ஏடா கொடுத்த பண்ண போகிறானோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நைட்டு இவங்க 2 பேரோட ரூம்லேயும் வந்து ஏதோ ஊதுபத்தி மாதிரி ஏதோ ஒன்றத்தை வச்சிடறான். இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு என்னடா நடக்குது, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயினோட ரூமுக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட அந்த ரூம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அதோட மறுநாள் காலையில் ஹீரோ எழுந்துக்கிறானா, எழுந்துக்கும் போதே பக்கத்தில் ஹீரோயினை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்துடுது. பிடிச்சி ஒரு தள்ளுறான். உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? உன்னோட உயிரை காப்பாற்றி உனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு இவனுக்கு நல்ல பலனை நீ பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே கோவப்படுறான். ஆக்சுவலாக இவன் தான் ஹீரோயினோட ரூம்க்கே வந்திருக்கான். இவ வந்து எவ்வளவோ சொல்கிறா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயமே எனக்கு தெரியாது. நேற்று நைட்டு நான் தூங்கும் போது எனக்கு ரொம்ப மயக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறா. இதா இந்த ட்ரெஸ்ஸை பொடி மாதிரி எதையோ போட்டுட்டு வீட்டை விட்டு இப்பயே கிளம்பி போயிடு, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கா ரொம்ப சங்கடமாயிடுது. அவர் உயிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக அம்மாவும் பையனும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து செக்ரட்டரி என்ன பண்ணுறான்னா, நிறைய காய்கறிகள்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் தான் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி மார்க்கமாகவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, எங்கே அந்த பொண்ணு என்னமோ எழுந்த ரூமை விட்டு வெளியில வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அப்பதான் ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு கொஞ்சமும் சரியில்லை, அந்த பொண்ணு நான் திட்டி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். கிடையவே கிடையாது, நான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணினேன், அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இத்தனைக்கு நான் 2 ரூமையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் 2 ரூம்லையும் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போது தான் ஹீரோக்கு புரிய வருது. அப்போ இது எல்லாமே உன்னோட வேலையா? நான் எதுவுமே தெரியாம அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன், அவளை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். அவள் இப்போ எங்கே இருந்தாலும் எனக்கு இங்கே வந்து ஆகணும், இல்லைன்னா அப்படியே நீயும் காணாம போயிடு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியை செம்ம திட்டுறான். அவ்வளோதான், அவன் அலண்டு அடிச்சுக்கிட்டு ஓடுறான். இந்த லேப் டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு தான் ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ப்ரொஃபஸர் வந்துட்டு இவனுக்கு ரொம்ப நாளாக ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல, உனக்கு கண்ணு வேற சரியா தெரியல, நான் வந்துட்டு உனக்கு நிறைய ஷார்ட்ஸ் கட்ஸ் எல்லாம் சொல்லி தரேன், நீ மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். போடா லூசு பையில, நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கையை உதறி விட பாக்குறா. இவன் 2 கையும் இறுக்கமா பிடிச்சிக்கிறான். ஆனா தேடி கண்டுபிடிச்சு ஹீரோ கரெக்டா அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே சும்மா விடுவானா என்ன, ஏண்டா படிக்கிற இடத்துலயே இப்படி எல்லாமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன் கையை முழுகியே உடச்சு வரான் ஹீரோ. ஹீரோயின் ஹீரோட குரல் கேட்ட உடனே வேகமாக அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. உடனே ஹீரோ வேகமாக போய் பிடிச்சிட்றான். இதை பாரு நில்லு, எங்கே போகிற அப்படின்னும் போது, இல்லை நான் உங்கள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருந்தேன், உண்மையாக நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு உளறா. இல்லை நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், இது எல்லாமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மன்னிப்பு கேட்குறான். வா வீட்டுக்கு போகலாம், எங்கள் அம்மா உன்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான் ஒரு வழியா. ஹீரோ இவ்வளோ தப்பாக வேற நினச்சி ரொம்ப திட்டிடுறான் இல்லையா, அதனால அவனுக்கு மனசு கேட்கவே இல்லை, பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நேராக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வரான். அவங்க அம்மாவும் வந்து இவகிட்ட பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க.
அந்த நேரம்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது. நான் அர்ஜென்ட்டா வெளியில போகணும், இவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னும் போது, கவலையே படாதடா, என் மருமகளை நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன், உன்னை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பொண்ணு மட்டும் இருந்திருந்தா அவளுக்கும் இதே வயசு தான் இருக்கும், இதே மாதிரி தான் அவளும் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாவே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கேட்குறாங்க, உன் கண் பார்வை எப்போமா இப்படி ஆச்சு, பிறந்ததுலேருந்தே இப்படி தானா அப்படின்னு கேட்கும் போது, இல்லைம்மா சின்ன வயசுல வந்துட்டு தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. நீ எதை பற்றியும் இனிமேல் கவலைப்படாத, நீ இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், இது உன்னோட வீடு, அது மட்டும் இல்லாமல் நானும் உனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதோட 2 மாதம் கழித்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து மார்னிங் பூராவும் ஒரே வாமிட்டாக இருக்குது. என்னடா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றது. எதுவும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படின்னு அவளுக்கு செம ஆச்சரியம். அதே நேரத்துக்கு ஹீரோக்கு அந்த குழந்தை வேணுமா, அவன் எப்படி நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியணும் இல்லையா. அதனால ஹீரோ கிட்ட பொறுமையாக உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ பயங்கர சவுண்டாக இருக்கும், எனக்கு குழந்தைங்கள்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போது உங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கு எந்த ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. அதனால இவ வந்துட்டு என்ன யோசிக்கிறா அப்படின்னா, ஹீரோவை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதே நேரத்துக்கு ஹீரோக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைய அவாய்ட் பண்ண சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இதுக்கு மேலே நம்ம தனியாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஸோ இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஒரு ரெக்கார்டரை எடுத்து அதில் வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதை தவிர ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், நீங்கள் என்ன ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, உங்கள் அம்மா ரொம்ப நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் இதுவே வந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, நான் என்னோட வாழ்க்கையை வாழறேன் அப்படின்னு சொல்லி அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறா. அவளோட பெட்ரூம்லேயே அதை வச்சுட்டு ஹீரோவுக்கு தெரியாமல் ஹீரோ வீட்டில் இல்லாத நேரம் வீட்டை விட்டு கிளம்பிடுறா. ரொம்ப சோகமாகவே ரோடில் நடந்து போயிட்டுருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ரோடில் காரில் வந்து 2 பேர் வந்து வேக வேகமாக ஹீரோயினை பிடிக்கிறாங்க. ஹீரோயினை அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு, எங்கடி போனேன் இவ்வளோ நாளாக நாங்கள் 2 பேரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பலார்னு கண்ணத்துலேயே விடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா தான். இவங்க 2 பேரும் காசு வாங்கிட்டு ஒரு கிழமை கிட்ட விற்றாங்க இல்லையா, அந்த கிழமை வந்து இவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கான் போல, உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு. அதனால தான் இவங்க 2 பேரும் இப்படி பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா அந்த கிழமை கிட்ட காசு வாங்கிட்டேன், நீ தான் வேணும்னு சொல்கிறான், மரியாதையாக வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு வயசான ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள சொல்லி தான் இப்போ ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உங்கள் பாட்டி தானே உனக்கு ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசே கொடுக்க மாட்டோம் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டி இவளை வந்து அப்படியே பிளாக்மெயில் பண்ணி வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. இப்போதான் நேராக ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இவ ரெக்கார்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் கேட்குறான். கேட்ட உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற விஷயத்த சொல்லவே இல்லை இல்லையா, எதுக்காக இவ விட்டுட்டு நம்மளை இவ்வளோ அளவுக்கு டென்ஷன் ஆக்கிட்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லி இவன் பதறி போய் காரை எடுத்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறான். அப்போ தான் இவளோட அம்மா அப்பாவை பற்றி விசாரிக்கிறான். எதுக்கும் அவங்க வீட்டாண்ட போகலாம் அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்கிறான். அதே மாதிரி இந்த அம்மா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்திடுறாங்க. இன்னைக்கு பூரா நாங்கள் 2 பேரும் வீட்டு பக்கமே வரமாட்டோம், நீங்கள் 2 பேரும் வெளியில் வர தேவையில்ல, நான் போட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அடே கிழப்பையில நீ எங்கேயும் போலியா, இங்கேயே தான் உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி அவன் உள்ளே தான் இருக்கான். லாஸ்ட் டைம் ரோட்டில் நடந்ததுனால யாரோ ஒருத்தன் வந்து உன்னை காப்பாற்றிட்டான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்கவே நடக்காது, இன்னைக்கு உன்னால் தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு பணத்தை எண்ணிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் சூதாடிட வேண்டியதுதான் எல்லாத்தையும் வச்சு அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் எங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உயிராவது மிஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பயந்துகிட்டு மேலதான் வீட்டுல இருக்கா அப்படின்னு கை காமிச்சிடுறாங்க. இந்த கிழமை கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு ஹீரோயின் போராடிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுக்கு மேலே அவனுக்கு இறக்கம்லாம் பார்க்க முடியாது, இந்த வாட்டி அவனுக்கு உயிர் கூட இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, இவங்க அப்பா அம்மா தான் என்னை வந்து ஆசை காட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க, என்கிட்ட காசும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்டுடுங்கன்னு கெஞ்சுறான். ஆனால் ஹீரோயின் விட சொன்னால் நான் விடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் வேண்டாம் இவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளோதான் முடிச்சிருங்க அவன் கதையை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ வீட்டுக்கு போன உடனே ஹீரோவோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் வந்துட்டு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்கேன், அங்கே தான் உன் தங்கச்சி இருக்கா,
கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து உன் தங்கச்சி கிடச்சிருவா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை, நீ பத்திரமா என் மருமகளை பார்த்துக்கோ, இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது. ஆனால் அவள் மெடிசன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அப்போ சரி, இவனுக்கு அந்த விஷயம் தெரியல, ஏதோ ஒரு ரீசனுக்காக வேணான்னு சொல்கிறான். சரி ஓகே, நான் உனக்கு கஷாயமாவது வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கொண்டு வந்து கொடுக்குற கஷாயத்தை குடிச்சிட்டு இவளுக்கு வந்து இது எங்கேயோ நான் கனவுல குடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறா. கனவுல தானே, கண்டிப்பாக குடிச்சிருப்ப அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே கொடுக்குறான். இப்போ தான் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அந்த தொலைஞ்சு போன குழந்தை எங்கே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. பார்த்தா அவங்க கரெக்டான அட்ரஸ்க்கு தான் போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அந்த இடத்துல இருக்காங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்க பொண்ணு இங்கே தான் இருக்கா, நாங்கள் தான் உங்க பொண்ணை வளர்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் மாஸ்டர் பிளான் என்ன பண்ணிடுறா அவ அம்மாக்காரி அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு உண்மையான ஒரு பொண்ணு இருக்கா, வேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினை ரோட்ல இருந்து தான் கூட்டிட்டு வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால இவன் என்ன பிளான் பண்றான்னா, அவளுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கைலாம் கிடைக்கக்கூடாது, ஏன் பொண்ணுக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேன் தான் வந்து தொலைஞ்சு போன உங்களோட பொண்ணு, நாங்கள் தான் அவளை ரோட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து நாங்களே வளர்த்துக்கிட்டு இருந்தோம், அவள் உங்கள் பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி கதையாக விட்டுக்கிட்டு இருக்கா. காதுக்கு பின்னாடி ரெட் கலரில் ஒரு மச்சம் இருக்கும் ஹீரோயினுக்கு, அது இந்த பொண்ணுக்குமே இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே இவங்களும் நம்பிடுறாங்க. ஆனாலும் சின்ன வயசுல என் பொண்ணோட கண்ணு மாதிரி இவ கண்ணு இல்லையே, ஒரு வேலை வளர்ந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சா, நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்படுறோமா அப்படின்னு நினைச்சு இவங்களே இவங்க மனசையும் தேத்திக்கிறாங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்க்கறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஆனாலும் வந்து தங்கச்சி கிடைச்சிட்டா அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க. உனக்கு வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, ஆனா அதை இப்ப நான் சொல்ல மாட்டேன், எங்க என்னோட மருமக அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றான். ஒரே ஒரு பொண்ணு தான் உன்னோட வீட்டுல இருக்கா, அந்த பொண்ணு கூட உனக்கு ஒழுங்கா பாத்துக்க முடியலச்சா, நீ எல்லாம் என்னடா ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நான் போய் என் மருமகளை பாக்குறேன் அப்படின்னு இவனை அடிச்சுட்டு போறாங்க. ஆமா, இவ்வளோ நேரமா உட்காந்து முறவாசல் பண்ணிக்கிட்டு இருக்குது நானு, இப்ப வந்த உடனே எனக்கு இந்த மாதிரி பேரா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அதிகபட்ச ஃபீவர் ஆனதுனால அவ வந்துட்டு ஒரு அரை மயக்கத்திலேயே தான் இருக்கா. அதனால டாக்டரே வர வச்சிடுறாங்க. ஆனா டாக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிடுறாரு. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட மூஞ்ச மாறிடு. ஐயோ எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்னடா பண்றதுன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் செம ஷாக்கு. ஹீரோவோட அம்மாக்கு பயங்கர சந்தோஷம் தான். ஹீரோ அப்படியா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்றான். அட பைத்தியக்காரா, ஏன்டா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவ ஃபீல் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இல்லம்மா அப்படி நான் சொல்லலம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கு மேல நீ பேசவே பேசாத, கம்முனு, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவளை இனிமேல் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ரெஸ்டடுமா, நீ எதுவும் பண்ண தேவையில்லை, எனக்கு அழகான ஒரு பேர பையனை மட்டும் பெத்து கொடுத்துட்டீங்கன்னா போதும், பாத்துக்கிறதும் நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ தான் ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு, ஹீரோ நம்மள மொத்தமா வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறா. குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்லும் போது, உனக்கு இப்போ கோவமா இல்லையா, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன்னு கோவமா இல்லையா அப்படின்னு கேட்குறா. உண்மைதான், நான் சொன்னதான் எனக்கு குழந்தைங்கள்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன், அதுக்குன்னு நமக்கு குழந்தை பிறந்தா அதுவும் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலான்னு நினச்சேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லை, சீக்கிரம் பெற்றுக்கிட்டா என்ன, அம்மா கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நிம்மதியாக ஆகுது. அம்மா வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா என்ன சொல்கிறா அந்த பொம்பளை, வேலை செய்கிறவனா, என்னால் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் வேற கடையை பாருங்க அப்படின்னு திமிரா பேசுகிறா. இந்த கடையில் தான் வேணும் வேலை செய்கிறா போல. அவளும் அந்த இடத்துக்கு வந்த உடனே நீ சொன்னது தான் கரெக்டு, இவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த கடை நடத்தல, நல்லா ஃபேமஸான ஆளுங்க, செலிபிரிட்டிஸ் தான் இந்த கடைக்கு வருவாங்க, மரியாதை நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது நம்மளோட அக்கா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான்றது. என்ன கொஞ்சம் நல்ல நான் இந்த ஷாப்பையே வாங்குவேன், உனக்கெல்லாம் இங்கே வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட தகுதி கிடையாது, மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு சொல்கிறா.
கரெக்டாக ஹீரோ அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வரானா, வந்த உடனே வந்து வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும், இந்த பிச்சைக்காரங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணு சொல்கிறா. எனது பிச்சைக்காரங்களா, உனக்கெல்லாம் இங்கே வேலை இருக்குது பற்றியா, அந்த திமிரில் தான் இப்படிலாம் பேசுகிற, இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது, நான் வந்துட்டு இந்த ஓனர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பிச்சைக்காரங்கன்னு தானே சொல்ல முடியும் சார், வேற என்ன சொல்ல முடியும், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே செக்ரட்டரி பலான்னு ஒன்று பண்ண கன்னத்திலே விடுறான். ஐயோ ஏன் சார் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னும் போது தான் அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க தான் வந்து சாரோட வருங்கால ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான் இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிடறா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு. நீ என்ன கெஞ்சினாலும் போன உன்னோட வேலை திரும்ப உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா நீ எல்லாம் எங்கேயுமே வேலை செய்ய தகுதி இல்லாதவ, ஏன்னா உனக்கு கொஞ்சமும் மனசாட்சியும் இல்லை, ஈவு இறக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு மாமா நம்ம வேற ஒரு இடத்துல போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா வேனை போய் பாக்குறாங்க. உனக்காக நான் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதுக்காக தான் உன்னை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் வந்து நீ தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது வேறு செம்ம காஸ்ட்லியாக இருக்கா, அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லா இருக்குமா, எப்போம்மா ஒரு மொத்தமாக உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. கண்டிப்பாம்மா, அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்டில் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அன்னைக்கே உன்னை எங்கள் வீட்டுக்கு இல்லை நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட ட்ரெஸ்ஸும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வேன் ட்ரெஸ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. 2 பேருக்குமே அவங்க அம்மா ஆர்டர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, எல்லாரும் என்னை எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது, நான் இருக்கும் போது எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்ல, நீ அழகாக மகாராணி மாதிரி ரெடியாகி அங்கே வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறான். என்கேஜ்மெண்ட் டேவும் வந்துடுது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வேன் செம்மையாக ரெடி ஆகிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்த உடனே அங்கே பார்த்தா 2-3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேனை தெரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது, சின்ன வயசுல ஸ்கூல்ல நம்ம கூட படிச்சவளாச்சே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க போல. உடனே இவகிட்ட வந்து நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்கும்போது இவ வந்துட்டு பெருமையா, ஆமா இந்த வீட்டோட பொண்ணே நான் தான், சின்ன வயசில் தொலைஞ்சு போயிட்டானா, இப்போ தான் வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கள் அம்மா என்ன, இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. இது என்ன இது, நீ தான் இந்த இடத்துல இப்போ ஸ்பெஷல்னு பார்த்தா உன்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு வந்துக்கிட்டு இருக்காளே, அது யாரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இது எதுக்காக இங்கே வந்தா, அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்கு பயங்கரமாக எரிச்சல் ஆயிடுது. உடனே எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணே உனக்கு தெரியல, உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வர கேடா, எதுக்காக இங்கெல்லாம் கிளம்பி கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ரூமை விட்டு வரக்கூடாது, வீட்லேயே இருக்க வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என்னோட ட்ரெஸ் மாதிரி நீ போடுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிழிங்க அப்படின்னு சொல்றா. இவளுங்களும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாளுங்களா. ஹீரோயின் அப்படியே கீழே உட்காந்துடுறா. அங்க இருக்க ஒயின் எல்லாம் வேற எடுத்து நம்ம ஹீரோயின் மேல ஊத்துறா. அந்த வேன் ஹீரோயினை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்துறா. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்துடுறான். வந்த உடனே என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்குறான். இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இவகிட்ட நீங்க இப்படி நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர கோவமா பேசுறானா. அப்பதான் வந்துட்டு இவளுக்கு புரியுது வேனுக்கு, இவன் தான் நம்மளோட அண்ணன், அது மட்டும் இல்லாம இவ என்னோட அண்ணியா, ஐயோ என்ன கொடுமாடா அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினுக்கு என்ன நல்லா பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் இவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோவும். உடனே அவங்களும் அங்க இருக்க சரக்கெல்லாம் எடுத்து ஊத்தி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுடுறாங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மா வேன் உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. அப்பதான் ஹீரோக்கே புரிய வருது, ஐயோ இது நம்ம தங்கச்சா, இவ்வளவு கேவலமானவளா நம்ம தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்போ ஒரு ஆக்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா எதிர்க்க ரொம்ப நல்ல மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு அவளை அடிச்சுக்கிறதுன்னு
அவள் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறது என்னன்னு சீனெல்லாம் போடுறா. அவங்க அம்மாக்கே கேவலமாக இருக்குது. ஐயோ இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்றது. அறிவில்லாமல் ஏதோ பண்ணிட்டாப்பா, தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இவ்வளோ மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க. அவள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு. ஓகே இதோட இருந்துட்டு போயிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நாளும் என் பொண்டாட்டி பக்கத்தில் வந்து அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறான். அதோட அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயின் நேரம் மாசமா இருக்கா. திடீர்னு அவளுக்கு வந்துட்டு ஒரே வாமிட் வர மாதிரியும் தலை சுத்துற மாதிரியும் இருக்கு. அப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு புகை தான் அலர்ஜி ஆயிருக்கு, ஏதோ ஒத்துக்காம போயிருக்கு, ஏதோ பயங்கர வாசனை திரவியம் எதையோ வந்து அவங்க பயங்கரமா முகர்ந்துருக்காங்க, அதனால தான் இதெல்லாம் ஆயிருக்கு. தயவு செஞ்சு இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளையும் இங்கே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போதான் அந்த இடத்துல ஒரு ஊதுவத்தி டப்பா இருக்கா மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்க்குறான் ஹீரோ. பார்த்த உடனேயே வந்து வேலைக்கார பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இதை வந்துட்டு உங்கள் தங்கச்சி தான் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நேராக போய் வேனை பார்க்குறான். இதை பாரு, உனக்கு மரியாதை அவ்வளோதான், எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஆக்ட் போடுறா. அப்போ எல்லாத்தையுமே ஹீரோ கிளியராக சொல்கிறான். நீ என்னோட பொண்டாட்டி ரூமுக்கு வந்திருக்க, இதை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்க, இது அவளுக்கு அலர்ஜி ஆயிருக்கு, இதை பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஸ்மெல் பண்ணவே கூடாதான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, எனக்கு அது தெரியவே தெரியாது, அவங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி தான், என் அண்ணி தானே அவங்க, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆக்டோ கண்டினியூ பண்ணுறா. செக்ரட்டரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அதை வாங்கி அவள் டப்பாவெல்லாம் தூக்கி போட்டிருப்பா இல்லையா, அந்த டப்பாவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுலேயே போட்டிருக்கு சார், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க வேணும்னே தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இன்னமும் கோபம் அதிகமாகுது. நேராக பஞ்சாயத்து அவங்க அம்மா கிட்டேயே போயிடுது. ஒன்று இவ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நாங்கள் இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணுங்கம்மா, நான் வந்து இவ இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கவே மாட்டேன், ஏன்னா இவ என் பிள்ளையும் என்னோட பொண்டாட்டியும் கொல்ல பார்த்துருக்கா, இவ வேணும்னே தான் இதை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்களே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே காலில் விழுந்து கொஞ்சம் அதை குறையா அழ ஆரம்பிச்சிடுற. அம்மா நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, என்னோட அண்ணியும் அண்ணியோட குழந்தையும் நானே வந்து கொல்ல பார்ப்பேனா, இல்லைம்மா உண்மையாவே இல்லை, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சிரா. சரிப்பா இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இவளுக்கு சான்ஸ் கொடு, இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஹீரோவும் மன்னிச்சிடுறான். சரி இந்த ஒரு வாட்டி அம்மாக்காக மன்னிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குழந்தை வந்து மூவ் ஆகுது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பயங்கர சந்தோஷமா. இதை எல்லாத்தையும் ஹீரோவோட அம்மா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து அதெல்லாம் வயிற்றுச்சல் ஆயிடுது. குழந்தை உதைக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் பயங்கர சந்தோஷமா ஓடி வந்து கையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பயங்கர வயிற்றுச்சல். நான் சந்தோஷமா இல்லை, ஆனால் நீ சந்தோஷமா இருக்க, கண்டிப்பாக உன் சந்தோஷத்தை நான் நிலையா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. சடனாக ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஐஸ் வாட்டரை எடுத்துகிட்டு வந்து ஹீரோட பெட்டில் ஊற்றிடுறாங்க. அம்மா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஏண்டா ஒரே ஒரு நாள் நடந்த தப்பால் நீ வந்து அப்பாவாக போகிற, அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் தனித்தனி ரூம்லையா தங்கிட்டு இருப்பீங்க, உனக்கும் அறிவே வரமாட்டுது. சரி நான் தான் உனக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும், ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அதை கேட்கும் போது பயங்கர சந்தோஷம் தான். உடனே அம்மா கூட கிளம்பி போயிடுறான். அங்க போன உடனே ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, அம்மா தவறுதலாக பெட்டு பூரா அவன் தண்ணி ஊற்றிக்கிச்சு, அவன் என்னம்மா பண்ணுவான், இன்னைக்கு மட்டும் ஒரு ரூமில் படுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, அதான் பக்கத்தில் தான் இன்னொரு ரூம் இருக்கே, எதுக்காக இங்கே படுக்கணும் அப்படின்னு கேட்குறாம்மா. என்னம்மா நீ அது பல வருஷமாக ஓப்பனே பண்ணாமல் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், டஸ்ட் அலர்ஜி இவனுக்கு, ஒரு நாளுக்கு ஏமா நீ இவ்வளோ யோசிக்கிற, இவன் தான் உனக்கு புருஷனாக போகிறான்ல, தயவு செஞ்சு படுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சி இவனை இங்கே விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோவும் ஆசையாக ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கா. அவள் லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கவலையே படாத, இதுக்கப்புறம் உனக்கு எந்த வகையிலையும் ஏமாற்றம் இருக்காது, ஏன்னா நான் வந்து உன் கூடியே இருப்பேன், உன்னை ஏமாற விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கன்றாவி பிடிச்ச வேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா வாசல்லையே நின்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வேற ஒட்டு கேட்டுக்கிட்டு, நீ வந்து எப்படி நல்லா இருக்க நான் பார்க்குறேன்டி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அதே நேரத்துக்கு மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வெளியூர் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அம்மா கூட பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வெளியூர் போன உடனே வேன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட பொறுமையாக வந்து பேசுகிறா. இதை பாரு,
நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ போகிறோம், அதனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். இன்னைக்கு நைட்டு எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு வா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வேண்டான்றா. இருந்தாலும் அப்போனா வந்து உனக்கு இன்னுமே என் மேலே கோவமாக தான் இருக்குல்ல, எப்போனாலும் அப்போனா என் அண்ணன் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி இல்லாத சீனெல்லாம் போடுறா. சரி சரி நான் வரேன், கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், அப்புறம் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்றா. பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கிளப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக விட்டுட்டு அங்கேருந்து போகிறா. பார்த்தா இவன் ஆளை செட் பண்ணிட்டு போயிருக்கா போல. அங்கே ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணுறான். இவ ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறா, இது பாருங்க நான் பார்ட்டிக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு வழி விடுங்க, நான் இங்கேருந்து கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஏமா உன்னை போக விடுறதுக்கா நான் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசுகிறான். ஹீரோ வந்து எப்பயோ ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான். என்ன அப்படின்னு பார்த்தா இவளோட மொபைல்லேருந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு. அதை உடனே ஹீரோயின் பண்ணிடுறா. அப்போவே ஹீரோக்கு புரிஞ்சிடுது ஏதோ ப்ராப்ளமில் இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். நல்ல வேலையாக கரெக்டான நேரத்தில் ஹீரோ வர்றதுனால ஹீரோயினை காப்பாற்றிட முடியுது. ஆனாலும் ஹீரோயினுக்கு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான நேரத்துக்கு தான் வந்து ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இவளுக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமானதுனால இவளுக்கு உயிருக்கே ஆபத்து, 2 உயிரில் எதனா ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதே நேரத்துக்கு அவளுக்கு ஏதோ வந்து பிளட் குரூப் ரொம்ப ரேரான பிளட் குரூப்பா, அந்த பிளட் வேற தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோட அம்மா சொல்றாங்க, எனக்கு வந்து பிளட் தான், நான் அவளுக்கு இப்பயே டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த பிளட்டை எடுத்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மேடம் இதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்க ஏதோ ஒரு வகையில டைரக்டான ரிலேட்டிவா இருக்கீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்களுக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்கு. ஆனா எப்படியோ ரொம்ப நேரமா போராட்டம் பண்ணி 2 பேரையுமே காப்பாத்திடுறாங்க. நல்ல நேரத்துல இவளுக்கு பிளட் பேங்க்ல இருந்து பிளட்டும் கிடைச்சிடுது. ஹீரோயினுக்கு டெலிவரி ஆன கையோடையே வந்துட்டு அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு கண்டாக்டர் வந்திருக்கிறதாவும், அவர் பயங்கர ஃபேமஸ் ஆனவர், அவர் 2 நாளில் கிளம்பிடுறாரு, இன்னைக்கு சர்ஜரியை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு கண் ஆப்ரேஷனையும் பண்ணிடுறாங்க. கரெக்டாக கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு சில நாள் கழிச்சு அவளுக்கு கண் கட்டையும் அவக்குறாங்களா. அப்போ ஹீரோ தான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் பொறுமையாக கண்ணை திறந்து ஹீரோவை பார்க்குறா. அப்போ அவ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, ஐயோ நீ என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. அதுக்குள்ளேயே வந்து வேனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா போய் அவளை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோ எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே இவனை போட்டு அடி பின்னி எடுத்துட்டு இருக்கான். காயெல்லாம் ஆறலை அப்படின்னு சொல்லி வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அப்போதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அண்ணனுக்கு நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், குழந்தை பிறந்திருக்கிறதுனால அதில் நீயும் கலந்துக்கணும், ஆனால் நீ மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மறந்து நல்லபடியாக வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவளுமே சரிம்மா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பார்ட்டி நடக்கிற நாளும் வந்துடுது. நம்ம வேனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கண்ணும் தெரியுதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க செம்ம காண்டாயிடுறாங்க. இந்த ஒழுக்கம் கெட்டவளை என்னதான் பண்ணுறது, கல்யாணம் பண்ணாமே புள்ள பெற்றுக்கிட்டா, நம்ம இவளை எந்த அளவுக்கு வளர்த்தோம், எப்படியெல்லாம் பெற்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் இவங்களோட உண்மையான குழந்தை அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு ஹீரோயினே காண்டாரா. இதுக்கு மேலே நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, இதோட நிறுத்திக்கோங்க, நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாத்துக்கும் முடிவு காலமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. அப்பதான் வேன் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க அம்மா அப்பாவை இவ அசிங்கப்படுத்துறான்னு தெரிஞ்சு வேணும்னே எட்டி ஒரு உதைக்கிறா ஹீரோயினா. அப்படியே ஹீரோயின் கீழே விழறா. ஹீரோட அம்மாவை வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. அதே நேரத்துக்கு ஒரு பெரிய வயசானவங்களும் வராங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாட்டி. அதாவது உண்மையான பாட்டியை யாருக்கு அப்படின்னு பார்த்தா வேனுக்கு தான். ஆனா இவங்க தான் வந்து ரோட்ல இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு வளர்த்துருந்துருக்காங்க. நடுவுல என்ன பண்ணிருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு பார்த்தா, இவளை வந்துட்டு கண்ணை வேணும்னே குருடாக்கி பிச்சை எடுக்க விட்டுருக்காங்க. இதை எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. இவ தான் உங்களோட உண்மையான பொண்ணு அப்படின்றத நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. அப்பவே இவங்க 2 பேரையும் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருந்தேன்னா இவ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அழறாங்க. இது எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிடுச்சு இந்த கேள்வின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அப்படியே காண்ட நின்றுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே தெரிஞ்சுதான் நானும் என் பிள்ளையும் பிளான் பண்ணோம், நாங்க எப்பயோ வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம், DNA ரிப்போர்ட்டும் எங்களுக்கு வந்துடுச்சு, எங்களுக்கு
அவங்களுக்கு வந்து உண்மையான பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேன் என்ன சொல்றா அப்படின்னா, அவ நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவ எத்தனை பேர் கூட சுத்தனா தெரியுமா, எத்தனை பேர் கூட கிளப்புக்கு போயிருக்கா தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசும்போது சும்மா விடுவாங்களா. இப்பதான் வந்து ஹீரோவோட அம்மாக்கு அவ சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சு. பலான்னு ஒன்று கண்ணத்திலே விற்கிறாங்க. கிளப்ல ஹீரோயினை ரேப் பண்றதுக்கு ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணா இல்லையா, அவனையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்து எல்லாரும் எதிர்க்கையும் அவனை உண்மையை சொல்ல வைக்கும் போது வேன் தான் இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்றதும் தெரிய வருது. அவ்வளவுதான், குடும்பத்தோட அவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்களா. இங்க பாட்டி காலிலேயே வந்து கதறாங்க, நான் உன்னை கூட்டிட்டு வந்து பெரிய பாவம் பண்ணிட்டேன், அப்பவே வந்து உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு நான் உன்னை ஒப்படைச்சிருந்திருக்கணும், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு காலில் விழுந்து அழறாங்க. மருமகளாவே வந்து இவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோ வந்து பாக்குறான், என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக நீ ஒரு மாதிரி பிஹேவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஆசையா பக்கத்துல வந்து உட்கார்றானா. உடனே ஹீரோயின் தயவு செஞ்சு தள்ளிப்போங்க, நடந்த வரைக்கும் நடந்துடுச்சு, நம்ம இனிமே இதோட எல்லாத்தையும் மறந்துடுவோம், இனிமே நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்றா. ஏண்டி லூஸ் மாதிரி ஒளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட அண்ணா அப்படின்னு சொல்றா. அடியே அண்ணாவா, அண்ணாவாவது நொண்ணாவாவது, நான் உனக்கு அண்ணாலாம் கிடையாது, எல்லாத்தையும் மறந்துட்டியா, ஆக்சுவலி நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டில் நான் இருந்தேன், எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து இறந்த உடனே உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நீ தான் என்னை தத்தெடுத்து வளர்க்கணும்னு சொன்ன, அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்து வளர்த்தாங்க, மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீயும் நானும் சொந்தமே கிடையாது, போதுமா, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத, எப்படி நீ எல்லாத்தையும் மறந்த அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவளுக்கு சின்ன வயசில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. அதில் தான் அவளுக்கு யார் என்ன ஏதுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே அப்பாடான்னு இப்போ தான் நிம்மதி ஆகுது. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.